ரெடிஸ்மெண்ட் அகாடமி. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப எஸ்எஸ்சி நியூவா ரிலீஸ் பண்ண ஒரு புது நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் தென் சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கிற டயத்துல இப்ப என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு போஸ்டிங்க்கு நேத்து பிஃபோர் ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு AWO அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்னா அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலி பிரிண்டர் ஆபரேட்டர். ஓகேங்களா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா TPO அப்படின்னு சொல்லுவாங்க, டெலி பிரிண்டர் ஆபரேட்டர் அண்ட் AWO அப்படிங்கிற ஒரு ரெண்டு போஸ்டிங் என்ன பண்ணிருக்காங்க, நியூவா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதோட பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, யார் யார் எழுதலாம், என்ன ஏஜ், என்ன பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், அது எல்லாமே என்னங்கறத இந்த வீடியோல A to Z டீடைல்ஸா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப குரூப் சி. ஓகேங்களா? குரூப் சி போஸ்டிங் எந்த லெவல் மேட்ரிக் பே அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லெவல் 4ல கொடுத்துருக்காங்கப்பா. ஆக்சுவலா நமக்கு சிஜிஎல்ஏ லெவல் 7 தான் ஹையஸ்ட், அதுக்கப்புறம் லெவல் 6, லெவல் 5, லெவல் 4. லெவல் 4ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 25,500 25,500 ரூபாய் உங்களுடைய பேசிக் பே இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் என்ன அப்படின்னா AWO அண்ட் TPO அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப எப்ப இருந்து சார் நம்ம அப்ளை பண்ணலாம்? நம்ம எந்த நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்தாலுமே அதோடைய ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்ப்போம், அதோடைய டேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, சோ எப்ப நோட்டிபிகேஷன் லான்ச் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்ப இருந்து செப்டம்பர் 24ல இருந்து அக்டோபர் 15 வரைக்கும். உங்களுக்கு எத்தனை நாள் தான் டைம் இருக்கு? எக்ஸாக்டா 20 நாள் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா டைம் இருக்கு. சரியா? லாஸ்ட் டேட் என்னைக்கு நம்ம பார்த்துட்டோம், அக்டோபர் 15 சொல்லிட்டு. அதே மாதிரி லாஸ்ட் டே டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் முடிக்கிறதுக்கு அக்டோபர் 16 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். டேட் ஆஃப் விண்டோ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் என்ன அப்படின்னா கரெக்ஷன் இருந்தால் மட்டும் அக்டோபர் 23ல இருந்து 25 டேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எக்ஸாம் எப்ப சார்? 20 நாள் நோட்டிபிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு டிசம்பர் எண்ட்ல இருக்கலாம், இல்ல ஜான்வரி ஸ்டார்டிங்ல இருக்கலாம். ஓகேங்களா? அதான் என்ன கொடுத்திருக்காங்க, டிசம்பர் 2025 அப்படி இல்லைன்னா ஜான்வரி 2026 டென்டேட்டிவ் தோராயமாக நடத்தப்படலாம், இல்ல தற்காலிகமாக அப்படிங்கிறது அர்த்தம். ஒன்னு டிசம்பர் கடைசியில வைக்கலாம், இல்ல ஜான்வரி ஃபர்ஸ்ட். உங்க மேக்ஸிமம் பொங்கலுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ஜான்வரிக்கு உங்களுக்கு என்ன அந்த எக்ஸாம்ங்கிறது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ எத்தனை அப்ப யார் யாரெல்லாம் இதை நம்ம வந்து என்னென்ன வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மொத்தம் எவ்வளவு வேகன்சி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 552 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட AWO அந்த TPO லெவல் 5ங்கறனால அவங்க என்ன பொசிஷன்ல வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள். சரிங்களா? அதனாலதான் கொடுத்துருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் AWO and TPO. மேல் ஃபார் மேலுக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 370 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே இது அந்த 370 வேகன்சி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஓபன் கோட்டா, யாருனாலுமே காம்படேட் பண்ணலாம். அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஓபன் கோட்டா. அது எனக்கு எத்தனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 285 வேகன்சி. அதே ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பாத்தீங்க அப்படின்னா 49 எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. அதான் டிபார்ட்மெண்டல் உள்ள இருக்கிறவங்களே டெல்லி போலீஸ்ல உள்ள இருக்க நிறைய சப்செக்டார்ஸ் இருக்கு, அதுல உள்ள இருக்க எல்லாருமே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே இது ஃபீமேலுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 182 வேகன்சி. அதுல எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுக்கல. ஓபன் கோட்டா 163, டிபார்ட்மெண்டல் கோட்டா 19 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேகன்சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க ஓபன் கோட்டா நம்மளால காம்படேட் பண்ண முடியும். இங்க ஒரு 285 இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 163. திஸ் இஸ் ஃபார் மேல், திஸ் இஸ் ஃபார் ஃபீமேல். சோ அப்ப எனக்கு டோட்டலா எத்தனை வேகன்சி வருது 448 வேகன்சி. 552 வேகன்சில கிட்டத்தட்ட 448 வேகன்சி என்ன அப்படின்னா இட்ஸ் ஓபன் ஃபார் ஓபன் கோட்டா. யாருனாலுமே நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி ஒரு சில கிரிட்டேரியா, அவங்க கொடுத்த ஏஜ் கிரிட்டேரியா, என்ன குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத தவிர. சரியா? ஓகே, சோ அப்ப எவ்வளவு வேகன்சி சொல்லி பார்த்துட்டோம். என்ன அதுக்கு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 10+12. ஓகேங்களா? அதாவது +2 முடிச்சிருக்கணும். சீனியர் செகண்டரி கிட்டத்தட்ட நம்ம SSC CHSL எழுதுவாங்க இல்லையா, அவங்களுடைய குவாலிபிகேஷன் தான். சரிங்களா? 10th +2 முடிச்சிருந்தா போதும். ஃப்ரம் a recognized board with science and mathematics as a subject. இதான் இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட், அதாவது மேத்ஸ் பயாலஜி இல்ல மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதை எடுத்துருக்கணும். அந்த குரூப் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இதை எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதாவது நீங்க +1 +2 குரூப்ஸ்ல எதை நம்ம கம்பைன் பண்ணிருக்கணும், ஒன்னு வித் சயின்ஸ் ஆர் மேத்ஸ்ல இருந்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா possess நேஷனல் ஓகேங்களா ட்ரேட் சர்டிபிகேஷன் இன் த ட்ரேட் ஆஃப் மெக்கானிக்கல் ஆபரேட்டர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தது என்ன அப்படின்னா வயர்லெஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரி பார்த்தனால ஒன்னு 10th +2 முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் அல்லதுதான் கொடுத்துருக்காங்க. ஆர்னா எனக்கு என்ன மீனிங்ப்பா, அல்லதுன்னு அர்த்தம். அண்டுனாதான் எனக்கு என்ன அப்படின்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு இது முடிச்சிருக்கணும், அப்படின்னா இது அல்லது possess a national trade certificate வாங்கி இருக்கணும். என்ன ஃபீல்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆபரேட்டர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். அந்த ஃபீல்டுல நம்ம என்ன பண்ணிருக்கணும், நேஷனல்
ட்ரேட் சர்டிபிகேட் வாங்கினா எக்ஸாம் எழுதலாம். அது இல்லாம அடுத்தது எனக்கு என்ன அப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா additionally criteria must province in computer operation which is qualifying in nature. அதாவது இன்னொரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சோம்னா கம்ப்யூட்டருடைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல வந்து இங்கிலீஷ் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்பீடு டைப்பிங் இருக்கு. எவ்வளவு அடிக்கணும்? 1000 கீ. எத்தனை நிமிஷத்துல அடிக்கணும்? 15 நிமிஷத்துல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு நான் எத்தனை வேர்ட்ஸ் அடிக்கணும்? 60 வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனு, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் பிசி, பிரிண்டிங், என்ன ஓஎஸ் யூஸ் பண்றோம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், எந்த மாதிரி மாடிஃபிகேஷன், எந்த மாதிரி செட்டிங்ஸ், பேராகிராஃப் செட்டிங், நம்பரிங், ஒரு வேர்டு ஃபார்மட் கொடுத்தா எப்படி அலைன் பண்றது, ஒரு எக்ஸல், ஒரு பிபிடி போடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். 3 விஷயம். ஒன்னு என்ன அப்படின்னா 10th or +2 முடிச்சிருக்கணும், அல்லது என்டிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. மூணாவதா கண்டிப்பா நமக்கு என்ன தெரியும்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி தெரிஞ்சிருக்கணும். சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா இது எனக்கு என்ன அப்படின்னா குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஓகேயா? சரி, அப்ப இது குவாலிஃபையிங் நேச்சர் பார்த்தாச்சா? அப்ப ஏஜ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எனக்கு ஜெனரல் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18ல இருந்து 27 வயசுக்குள்ளதான் இருக்கணும். ஓகேங்களா? 18ல இருந்து 27. அந்த 18 வயசு நமக்கு எதுல இருந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 1 ஜூலை 1 2025 தான் நம்மளுடைய பேஸ் ஏரியா. அப்ப எதை சொல்றாங்க அப்படின்னா this means candidate must have born on earlier than, அதாவது ஜூலை 2 1998க்கு முன்னாடி பிறந்தவங்க கிடையாது. இப்ப நான் ஜூலை 1 1998ல பிறந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் கிடையாது. ஆனா நாட் லேட்டர் தன், இது வந்து மினிமம் ஏஜ் ஜூலை 1 2007. சார் நான் ஜூலை 2 பிறந்திருக்கேன், எழுதலாமா? எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் இந்த டேட்டுடைய இது. ஆனா எப்பவுமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு என்ன அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும். அப்ப இங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி பாக்குறப்ப காமன் ஃபார் எஸ்சி எஸ்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம்? 32 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். என்ன பண்ணுங்க, இங்க 98 93 மாத்தி 5. அதே மாதிரி ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் வரைக்கும் எழுதிக்கலாம்? 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸாம் நம்ம எலிஜிபிள் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி. ஜெனரலா இருந்தா நோ. அதே இது விடோஸ் ஆர் டிவோர்ஸ்ட் உமன் ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன் upper age limit is admissible to 35 years of unreserved general category இருந்தீங்க அப்படின்னா by the womenஸ்காக ஜெனரல் கேட்டகரியா இருந்தோம் அப்படின்னா 35 வயசு. அதே ஓபிசிக்கு 38, ஃபார் எஸ்சி எஸ்டி 40. ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? விடோஸ் அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ்டு உமன் ஆர் ஜுடிஷியலி செப்பரேட், சட்டப்பூர்வமாக தடுத்து பிரிக்கப்பட்ட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் ஆர் ஸ்போர்ட்ஸ் உமனுக்கு என்ன கொடுக்குறாங்க? மேக்ஸிமம் ஆஃப் 5 years who represented a state and national level of the country or international level the preceding 3 years. லாஸ்டா இப்ப என்ன எந்த வருஷமா நோட்டிபிகேஷன் வந்திருக்கு? 2025. கடந்த 3 வருஷத்துல யாராவது நேஷனல்லயோ இல்ல இன்டர்நேஷனல்லயோ பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள். அதே இது இப்ப கேண்டிடேட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னா ரிலாக்ஸேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க? 10 வருஷம் கொடுக்குறாங்க. 27 வயசுக்கு எத்தனை வயசா எழுதிக்கலாம்? 37 வயசு வரைக்கும் அவங்களால எழுத முடியாதா இங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா, ஜெனரலுக்கு 40, ஓபிசிக்கு 43, ஃபார் எஸ்சி எஸ்டி 45. ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் கேட்டகரியில நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகணும். அப்படி இருந்தா தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் இங்க டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் பாத்தீங்க அப்படின்னா the period of military service dated from the year actual age should be prescribed age by more than 3 years. ஓகேங்களா? சோ அவங்க ரிலாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா எந்த இருந்து வெளியில வராங்களோ அந்த prescribed ஏஜ்ல இருந்து 3 years அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரிங்களா? ஓகே. சோ அப்ப இது எல்லாமே நம்ம ஏஜ் கேப் பார்த்துட்டோம். சோ அப்ப எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்ப என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேஜ் இருக்கு. சரியா? இந்த 5 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் யார் நடத்துறாங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மட்டும் நடத்துறாங்க. அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அஸ்பிரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? கண்டக்டட் பை எஸ்எஸ்சி. அதுதான் எஸ்எஸ்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இல்ல மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஹைட், செஸ்ட் ரேஷியோ, இது எல்லாமே யார் அப்படின்னா குவாலிஃபை கண்டக்டட் பை த டெல்லி போலீஸ். அதே மாதிரி ட்ரேட் டெஸ்ட் டெல்லி போலீஸ், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட் ப்ராசஸிங் டெல்லி போலீஸ் டைப்பிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருடைய ஃபங்க்ஷன் டெல்லி போலீஸ். ஆனா ஃபர்ஸ்ட் இருக்க எஸ்எஸ்சி மட்டும் தான் எனக்கு என்ன அப்படின்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கும். மத்த 4மே எனக்கு என்ன அப்படின்னா குவாலிஃபையிங் நேச்சர், ஒரு சர்டைன் மார்க்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நம்ம பாஸ் பண்ணா போதும். அப்ப நமக்கு மெரிட் வேணும்னா எந்த ரவுண்ட் நல்லா படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் நல்லா படிக்கணும். சரிங்களா? சோ அப்ப கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த எஸ்எஸ்சி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, அப்ப எனக்கு என்னென்ன சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் இது எத்தனை மார்க் கேக்குறாங்கன்னு பாருங்க. 100 கொஸ்டின் 100 மார்க். ஆனா டியூரேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க? 90 நிமிஷம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து அஸ் யூசுவல் எஸ்எஸ்சி என்ன ஃபாலோ பண்றாங்க?
1/4 அதுதான் இங்கேயும் கொடுக்குறாங்க. சரியா? the language the paper will be both Hindi and English. ஓகேங்களா? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சரியா? ஒன்லி மத்த தமிழ் இந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஒன்லி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். சரிங்களா? சோ எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வில் பி இன் 12th லெவல். ஓகேங்களா? ஒரு 12 அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னாங்க 10+2 செகண்டரி லெவல் தான். அப்போ ஒரு +2 லெவல்ல இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். அதாவது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த என்ன லெவல்ல இருக்குமோ கொஸ்டின்ஸ் அதே லெவல் தான் கிட்டத்தட்ட இருக்கும். சரியா? சரி சார், அப்ப எனக்கு பேட்டர்ன் என்ன எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் என்ன படிக்கணுமோ அதே தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ். என்ன வரும்? ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக், ஜிகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ். எத்தனை மார்க் கேக்குறாங்க? 20 கொஸ்டின் 20 மார்க். அப்ப ஜெனரல் சயின்ஸ் 3 விஷயம் மட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 விஷயம் மட்டும் என்ன பண்றாங்க ஜெனரல் சயின்ஸ். அப்ப நீங்க இந்த 2 படிச்சாலே உங்களுக்கு எத்தனை மார்க் கன்சிடர் பண்ணலாம்? 20 + 25 45 மார்க்ஸ் உங்களுக்கு என்னதான் கேக்குறாங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி மார்க்ஸ் எதுல தான் கேக்குறாங்க? ஃப்ரம் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ்ல தான் கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு அடுத்து மூணாவது மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவு மார்க் கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க். ரீசனிங் பாத்தீங்கன்னா 20 மார்க். அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், MS எக்ஸல், MS வேர்ட், MS பவர் பாயிண்ட், இன்டர்நெட், வெப் பிரவுசர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா 10 கொஸ்டின் 10 மார்க்குக்கு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஜெனரல் அவேர்னஸ் 20, ஜெனரல் சயின்ஸ் 25, மேத்ஸ் 25, ரீசனிங் 20. எக்ஸ்கியூஸ் மீ. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் 10. அப்ப இதெல்லாம் சேர்ந்தா எனக்கு என்ன கேட்க போறாங்க? 100 கொஸ்டின். நம்ம இதுல என்ன மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு மெரிட் லிஸ்ட்ல வரப்போகுது. சார், அப்ப ஜெனரல் அவேர்னஸ் நான் சொன்ன மாதிரி என்ன படிக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட், கரண்ட் ஈவென்ட், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராபி, இந்தியன் எக்கனாமி, ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் சென்டர்ஸ், இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் 25 மார்க்ல ஓடிடும். அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுல எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்கேன். தெர்மோடைனமிக்ஸ், மெக்கானிக்ஸ், கிராவிட்டி, மோஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், சவுண்ட், ஹீட், டெம்பரேச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மேக்னட்டிசம், ஓம்ஸ் லா, நம்பர் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அண்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், இதெல்லாம் பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரிடே லைஃப், ஆசிட், பேஸ், சால்ட், அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். சரியா? இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட், டெஃபினிஷன்ஸ், அட்டாமிக் நம்பர், மாடர்ன் பீரியாடிக் டேபிள், இந்த மாதிரி சயின்ஸ்ல கேட்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி கொடுக்கவே இல்லை உங்களுக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பயும் போல எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு என்ன இருக்குமோ அதே தான் கண்டிப்பா இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் டாபிக் என்ன பண்ணிருக்காங்க இதுல கொடுத்திருக்காங்க. அப்போ 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்க அதுல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரீசனிங்லயும் நோ சேஞ்ச். நார்மலா எஸ்எஸ்சிக்கு என்ன பேட்டர்ன் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கோ அதே தான் படிக்க போறீங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா இதுல இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கிடையாது. எஸ்எஸ்சில இங்கிலீஷ் படிப்பீங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ் நீங்க அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இதுதான் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிசிக்கல். ஓகேங்களா? பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்ல பிசிக்கல் டெஸ்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன சொன்னோம் மெரிட் லிஸ்ட்ல முடிஞ்சு. 2வது நடத்துறது வந்து எல்லாமே டெல்லி போலீஸே நடத்த போறாங்க. அதுல பிசிக்கல் இதுல என்ன நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார் மென்னா இருந்துச்சு அப்படின்னா 3மே பண்ணணும். ரேஸ் 1600 மீட்டர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். ஓகேங்களா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா ரேஸ் 1000 மீட்டர் 7 மினிட்ஸ்ல ஓடணும். அப் டு ஏஜ் 30 இருந்துச்சுன்னா 30ல இருந்து 40 வயசு வரைக்கும் 8 நிமிஷம், அபோ 40 இருந்தா 9 நிமிஷத்துல ஓடணும். சரிங்களா? அதே லாங் ஜம்ப் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபீட்ல கொடுத்திருக்கேன்ப்பா, எல்லாமே ஃபீட்ல. ஓகேங்களா? 12 ஃபீட், அதாவது 12.5 ஃபீட் லாங் ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் பாத்தீங்க அப்படின்னா 3 feet 0.6, அதாவது 3.5 feet அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இது எல்லாமே கம்பைன். அதே மாதிரி உமன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் கிட்டேரியா அப் டு 30 இருந்தா 800 மீட்டர் 5 மினிட்ஸ்ல ஓடணும். above 30 to 40 இருந்தா 6 minutes, above 40 இருந்தா 7 minutes. அதே மாதிரி லாங் ஜம்ப் இது எல்லாமே ஃபீட். இங்க அதே மாதிரி ஹை ஜம்ப் ஃபீட். சோ இதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அப்ப பிசிக்கல் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் சொல்லி பாக்குறப்ப என்ன அப்படின்னா ஃபார் மேல் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ரிலாக்சபிள் பை 5 சென்டிமீட்டர். யாருக்காக அப்படின்னா ஒரு சில சர்டைன் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, இல்ல ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்து இறந்து போனவங்களுடைய பசங்க, அந்த மாதிரி ஒரு சில சர்டைன் கண்டிஷன் கூட எனக்கு என்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸ். அதே மாதிரி ஃபார் ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ரிலாக்சபிள் பை 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஃபார் மெனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா செஸ்ட் 81 சென்டிமீட்டர் 85 சென்டிமீட்டர் வித் மினிமம் 4 சென்டிமீட்டர் ஆஃப்
எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனா அங்கேயும் எனக்கு என்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸபிள் வித் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல அந்த மாதிரி பிளஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி உள்ள சர்வீஸ்ல இருந்து இறந்து போனவங்க இவங்கள மாதிரி பசங்களுக்காக கொடுக்கப்படுற இது. மெடிக்கல் ஷேர் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா should be sound health free from disease defect or deformity எதுவுமே இருக்கக்கூடாது எந்த குறைகளுமே. பெட்டர் ஐ வித்தவுட் கிளாஸ் 6/6 இருக்கணும்பா. ஓகேங்களா? ஒரு சைட் 6/6 கனெக்டட் வித் கிளாஸஸ் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் போத் ஐஸ். அதாவது வித் கிளாஸ் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் இருக்கலாம். ஆனா மேஜரா என்ன சொல்றாங்க அப்படின்னா கேண்டிடேட் should be free from கலர் பிளைண்ட்னஸ் இல்லாம இருக்கிறோம். கிட்டத்தட்ட A1 and A2 B1 இந்த 3 ஸ்டாண்டர்ட் தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இங்க செக் பண்றாங்க. சரியா? சோ அப்ப நம்ம இந்த நோட்டிபிகேஷன் சொல்லி பாக்குறப்ப யார் அப்ளை பண்ணலாம்னு சொன்னா +2 முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த சர்டைன் ஹைட்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தாராளமா அப்ளை பண்ணலாம். என்ன வேகன்சினா புது வேகன்சி எஸ்எஸ்சி நடத்துறாங்க. அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய யூடியூப் ஃபேஸ்ல இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரூப் டிக்காக மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்க சயின்ஸே நீங்க இதுக்கு படிச்சா போதுமானது. மேத்ஸ் அந்த லெவல் ஆஃப் மேத்ஸஸ் நீங்க பார்த்தாலே போதுமானதா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸோட நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அந்த நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதுலயும் பார்த்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட பிபிடிஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஆல், see you.